ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சிக்கன் கிரேவி செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லா கொதிக்க வந்தோன்னா அப்புறம் பட்டை, கிராம்பு, எல்லாம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அது பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தக்காளி கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்படியே போட்டால் கிரேவி மாதிரி கிடைக்காது. அரைச்சி ஊற்றினா கிரேவி மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா வதங்கட்டுங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் வந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கின அப்புறம் சிக்கனை போட்டுக்கோங்க. சிக்கனை போட்டு 2 கிளறி விட்டுட்டு கொஞ்சம் அது மேலே கருவேப்பிலை போட்டு கிளறி விட்டுட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் உருட்டும். கொஞ்சம் பாருங்கள், நல்லாவே இதாகிடுச்சு ஊறி. அதில் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றாதீங்க, ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து அதை திறந்து பாருங்கள். நல்ல கிரேவி நல்லா வெந்து அதோட சிக்கனில் எல்லா மசாலாவும் சேர்ந்துச்சுங்க. நல்ல நல்ல கெட்டியாக வர வரைக்கும் கிண்டிக்கங்க. ஓகேங்க, அவ்வளோதாங்க சிக்கன் கிரேவி. வாங்க சாப்பிட்லாம். ஓகே, வைங்க.